ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவத்தை வந்து லைவில் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே மனசு வருத்தமாக இருக்குது. என்னென்னா, ஒரு சில பெண்கள் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாமே நடக்கிறதுலாம் உண்மை, இவங்க நம்ம மேலே அன்பாக தான் இருக்காங்க, இவங்க என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனசை வந்து பறி கொடுத்து நிறைய பேர் கஷ்டப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அதிகப்படியாக வந்து பெண்கள் தான் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அது எல்லா சீசனும் பாருங்கள், யாராவது ஒருத்தருக்கு மனசை பறி கொடுத்துருவாங்க. அப்படியே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேயெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. கடைசி வரைக்கும் லாஸ்ட்லேயே கவின் சேரவே இல்லை. ஸோ இப்போ என்னென்னா, சௌந்தர்யா அதே மாதிரி ரயன் மேலே ஒரு அன்பை வச்சிட்டாங்க. ஆனால் ரயன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமயம் பார்த்து அவருக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து ஈர்ப்பு வரும், அதுக்கப்புறமா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை செட் ஆக சொல்லிட்டு புரிஞ்சுருவாங்க. இப்போல்லாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து இந்த டைவர்ஸ் கேஸில் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸ்டார்டிங் வந்துட்டு அழகாக இருக்காங்கன்னு ஒரு ஈர்ப்பில் வந்துட்டு சேர்ந்துருவாங்க. வித்தின் 1 இயரில் வந்து டப்பல் பிரிச்சுக்கிறாங்க. பட் அதையும் மீறி ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ஒரு இதை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அந்த லைஃப்பை கொண்டு போகும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக மாறுது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஈஸியாக தெரியுது. ரயான் பேசும்போது வந்துட்டு சௌந்தர்யாவை கைட்டி விட்டுற வேண்டியதான். இதுக்கு மேலே நம்ம அந்த பொண்ணு கூட இருந்தோன்னா நம்ம பேரும் கெட்டு போயிரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளன்றதை அவர் உஷாராகி இங்கே பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வருது. என்னென்னா, தனியாக சௌந்தர்யா உட்கார வச்சு சொல்கிறார், புத்திமதி சொல்கிறார், நீ இப்போ வந்து உனக்கு 30 வயசு ஆச்சு அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகுறாங்க அவங்க. இது இந்த பார் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நசிங்க அப்படி நைஸாக ஒளிகிறாங்க. என்ன ஒளிகிறீங்க, அதை சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குன்னு 29 சொல்கிறான். ஒரு வயசில் உங்களுக்கு வந்துட்டு இதாகி போச்சு. ஏமா 30 வயசு தானே, அவன் 45 50 வயசு இது பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு தான்மா, நீங்கள் ஒன்றும் வரி படிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வயசுக்கு அப்புறமா உன்னோட அந்த கேரக்டர், கோர் கேரக்டர் இருக்குல்ல, அதை மாற்ற முடியாது, அது உண்மை தான். ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, உன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் பக்கத்தில் நீ வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறியோ அவங்கள வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணணும். இல்லையா, உன்னோட அந்த கேரக்டர், உன்னோட மாரல்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, உனக்கு எனக்கு செட் ஆகாது, உன் மாரல்ஸு உன்னோட திங்கிங்லாம் எனக்கு செட் ஆகலை, எனக்கு காண்டாகுது அப்படின்ற மாதிரி அங்கே சொன்னவொன்னு, நான் தான் மாற்றிக்கிறேனடா, இந்த ஒரு நேற்று கூட ஒன்று சொன்னாங்க, முந்திரிக்கோட்டமாக நானே பண்ணிட்டேன், நானே சொன்னலடா, புரியுது, இப்போது இந்த வாரம் நடந்துருச்சு, விட்டுரு, ஒரு புண்ணாக்க உன்னால் மாற்ற முடியாது, இனிமேலாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து கார்டன் ஏரியாவில் சொல்லியிருப்பார், இவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க சாச்சனாவையும் ஜாக்லினையும். சாச்சனா என்னடா மரியாதையை கொடுக்க மாட்டேதுறான், அப்படியே ஓவராக பேசுதுன்னு. சாச்சனா வந்து, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து கொடுக்குற ஸ்பேஸ் தான். முன்னாடி அதே மாதிரி தான் ஜெஃப்ரியை சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தா நீ அதை ஓவராக அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கொடுத்தது நீங்கள், அவர் வந்து நீங்கள் நல்லா பழக்கிறீங்கன்னு நினச்சாரு. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர் இவங்க மேலே தோலில் கை பிடிக்கிறதும், இவங்க அவரோட இடுப்பில் கை வச்சுக்கிறதும், இவ்வளவும் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, ஓவர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாது. இங்கேயும் என்ன சொல்கிறாரு, நீ வந்து சாச்சனா வந்து மரியாதை குறைவாக பண்ணிச்சின்னு சொல்கிற, ஓகே, நீ எப்படி பண்ணுற மற்றவங்கக்கிட்ட, மற்றவங்க கேள்வி கேட்கும்போது நீ கரெக்டாக இது பண்ணுறியா, ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நீ பண்ணுற விதங்கள் எப்படி இருக்குது, நீ மரியாதை கொடுக்குறியான்னு கேட்டவொன்னே, என்னடா அப்படின்னு நம்ம சப்பையான டவுட் வந்துச்சு. சரி, ரயானுக்கு வந்து சௌந்தர்யோட கேரக்டர் பிடிக்கல, ஸோ அவர் வந்துட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிடுவான்னு அப்பயும் நான் கணித்தேன். இப்போ வந்து அவர் வந்து வெளிப்படையாக சொல்லாமல், இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, விஜய் விஷாலுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டார். இது ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் நம்ம சௌந்தர்யாக்கு. ஏன்னா இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பக்கம் போகல, முன்னாடி சௌந்தர்யா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க, சாரி சாச்சனா கிட்ட, இப்போ எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ரயன் கிட்டே வந்து சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முத்துவை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, ஜாக்லின் பற்றி சொல்லியிருக்காங்க. சொல்ல இவருக்கு வந்துட்டு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த பொண்ணு வேறு மாதிரி நம்ம நினச்சோம், க்யூட் பேபி நினச்சி இப்படி வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கேன்னு அவர் இப்போ இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அதிரடி முடிவாக. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ரயானும் சௌந்தர்யாவும் பேசுறதை வச்சுட்டு வீடியோ போட்டு தெருக்க விட்றாங்க, லவ் க்யூட் லவ் அப்படின்ட்டு. இப்போ போச்சா க்யூட் லவ், நம்மளுக்கு தெரியாத அந்த பிக் பாஸ் வீட்டில் மலர அந்த அன்பை பற்றி லவ்வை பற்றி தெரியாதா, எத்தனையோ பாசங்கள் மலர்ந்துருக்கு, வெளியில் வந்து போனால் காணாமல் போயிருக்கு. எல்லோரும் வந்துட்டு டிவியில் போட்டு விட்டாங்க, காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு. என்னம்மாண்ணா, என்னுடைய அன்பு மகனை காணும், என் அன்பு காதலனை காணும், பிக் பாஸ்லேருந்து வந்தவங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரயான் இப்படி வந்து பேசுகிறத வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, ஷாக்காக இருக்கா, இல்லை நல்ல முடிவுங்க, இதுக்கப்புறம் அவரோட கேம் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரயான் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரான ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், எல்லா ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் சூப்பராக ப்ளே பண்ணார். அதே மாதிரி அவரால் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்லாம் வந்துச்சு. அதனால் கேட்குறேன், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.